பாதாம் பிசின சர்பத்துல கலந்து குடிச்சாலும் சரி உடம்புல இருக்கிற சூட்டை பூரா அப்படி தணிச்சிரும்பா. பாதாம் பிசின் சாப்பிட்டா பாடி கூல் ஆகுமா? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு தெரியுமா? பாத்துன்னு வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து பாதாம் இல்ல, இது நாட்டு பாதாம் மரத்துல இருந்து வர ஒரு நேச்சுரல் கம். சோ இந்த பிசின்ல என்ன இருக்குன்னா அதிகமா பாலிசாக்கரைட்ஸ் இருக்கு. ஏன் இது கூலிங் எஃபெக்ட் கொடுக்குதுன்னா ஹைட்ரோஜெல் ஃபார்மேஷன், அதாவது வாட்டர் பைண்டிங் சொல்லுவாங்க. சோ நீங்க தண்ணியில ஊற வச்சா ஹைட்ரோஜெல், அதாவது ஜெல்லி மாதிரி வந்து ஆகும். சோ இந்த ஜெல் அதிகமா வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணும். நம்ம பாடிக்குள்ள போன அப்புறம் நீர் சத்து வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸ்டொமக் லைனிங் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதனால வந்து அசிடிட்டி, இரிட்டேஷன் வந்து கம்மியாகும். அது இல்லாம நம்மளோட செரிமானமும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் இருந்தா அதுவும் குறையும். ஆனா இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இது வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது. 1/2 to 1 டீஸ்பூன் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்தா போதும். அதுக்கு ஊற வச்சதுக்கு அப்புறம் ஜெல்லி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பால்ல இல்லைன்னா வந்து ஹனியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் பெட்டர். சோ வீக்லி இதை வந்து ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டாலே வந்து போதும். சம்மர் ஹீட்டை வந்து தாங்க முடியலன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க.